மிஸ்டேக் நம்பர் 3 ஒன்று ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருப்போம். இல்லை அப்படின்னா ப்ரிப்பேராக பண்ணாமல் போயிடுவோம். ஓகேவா? ஸோ நமக்கு ஒரு செட் ஆஃப் இன்டர்வியூஸ்லாம் நம்ம அட்டென்ட் பண்ணிட்டோம். ஒரு லெவலுக்கு மேலே அட்டென்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஓரளவு கிளாரிட்டி கிடச்சிரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்துக்கலாம், இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒன்று நம்ம வந்து ப்ரிப்பேரே பண்ணல அப்படின்னா நம்ம சரி தான் ரிஜெக்ட் ஆகிறோம், சும்மா போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வரோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வருவோம். உங்களுக்கு உண்மையாகவே அந்த ஜாப் வேணும்னா ஒரு ரவுண்டுமே அதுதான் ஃபைனல் சான்ஸ் அப்படின்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஈவன் ஹெச்ஆர் ரவுண்டாக இருந்தாலும் அங்கே நீங்கள் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் 10 to 20% இருக்குது. ஏன் அங்கே ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் ஒரு பர்சன் தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா கூட அவங்க வந்து ஒரு 3 to 4 கேண்டிடேட்ஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க பைப்லைனில். அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், சேலரி ஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்கும் யார் ஃபிட் ஆகிற மாதிரி இருக்காங்களோ அவங்கள தான் ஃபைனலைஸ் பண்ணி அவங்களுக்கு தான் ஆஃபர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இன்கேஸ் நீங்கள் ஹெச்ஆர் ரவுண்ட்லேயுமே வந்து அவங்களுக்கு ஃபிட் ஆகாத மாதிரி இருக்கீங்கன்னா ரிஜெக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ ரித்திக் ரோஷன் வந்து ஐ திங்க் தூம் டூரில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அவர் வந்து எப்பயுமே வந்து அவர் அன்னைக்கு நாள் தான் அவரோட ஃபைனல் டே அப்படின்னு நினச்சிப்பாரு அப்படின்னு. அது தூமில் சொல்லுவாரா வாரில் சொல்லுவாருன்னு தெரில, பட் அது எனக்கு மைண்டில் ரொம்ப நாளாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரவுண்டுமே அதுதான் ஃபைனல் ரவுண்ட். அது வந்து உங்களுக்கு அதை தாண்டி அது சான்ஸே இல்லை அப்படின்ற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. எந்த அளவுக்கு பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ பெஸ்ட்டை கொடுங்க. ரிஜெக்ட் ஆனால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பெஸ்ட்டை கொடுத்து நீங்கள் ரிஜெக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதனால் ரிஜெக்ட் ஆகிருப்பீங்கன்ட்டு. அதை வச்சு நீங்கள் அடுத்த கம்பெனி அட்டென்ட் பண்ணுறப்ப பெட்டராக ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை அண்டர் ப்ரிப்ரேஷனாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ரிஸ்க் தான். முடிஞ்ச அளவுக்கு ஒரு இன்டர்வியூக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஈவன் அது ஹெச்ஆர் ரவுண்டாக இருந்தாலுமே அதுதான் ஃபைனல் சான்ஸ் அப்படின்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.